அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தொஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கிற 10 மாத செயல் திட்டத்தை முன்னிட்டு சிறுவர்களின் தோழர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற இந்த தலைப்பின் கீழாக தமிழ்நாடு தொஹீத் ஜமாத் நாகப்பட்டினம் கிளை மக்தப் மதரசா மாணவர்களோடு சில மார்க்கம் சார்ந்த ஒரு முக்கியமான செய்திகளோடு கலந்தாய்வு நிகழ்ச்சி இப்ப நடைபெற இருக்கிறது. அந்த காணொலியை தான் இப்ப நீங்க பார்க்க இருக்கிறீங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மட்டும் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம சிறுவர்களுக்கும் சேர்த்து தான் இஸ்லாம் எல்லா விஷயத்திலையும் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அதுல குறிப்பா சொல்லணும்னா பள்ளிவாசல்கள், இந்த பள்ளிவாசலனுடைய தொடர்பு ஒரு இளைஞனுக்கும் ஒரு பெரியவர்களுக்கும் வரணும்னா முதல்ல சிறிய பருவத்திலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து அந்த பிள்ளைகளை பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பெரியவர்களாக இருக்கக்கூடியவங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சிறுவர்களையும் குழந்தைகளையும் அவங்கள விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு சில இடங்கள்ல நடைபெறுது. ஆனா இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது? சிறுவர்கள் குழந்தைகள் பள்ளிவாசலுக்கு வரலாமா? இது சம்பந்தமான நபிகளாருடைய அந்த வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம மதரசா மாணவர் சகோதரர் ஆசிக் அவர்கிட்ட நம்ம இந்த கேள்வியை கேட்போம். இஸ்லாமிய வழிகாட்டுதல் என்னன்னா, குழந்தைகள் பள்ளிவாசலுக்கு வர்றது கூட ரசூல்லா தடை செய்யல. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் நீண்ட நேரம் தொழுகை நடத்தும் எண்ணத்துடன் தொழுகையில் ஈடுபடுகின்றேன். அப்போது குழந்தைகளின் அழுக்குரலை கேட்கின்றேன். அந்த குழந்தையின் தாயாருக்கு சிரமம் அளிக்க கூடாது என்பதற்காக எனது தொழுகையை சுருக்கமாக முடித்து விடுகின்றேன். எந்த அளவுக்குனா, நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளார் ஜெய்னப் அவர்களின் மகனார் உமாமாவை தோளில் சுமந்த நிலையில் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்போது உங்கள் சஜிதா செய்யும் போது அந்த குழந்தையை கீழே இறக்கிவிட்டு சஜிதா செய்தார்கள். திருப்பி எழும்போது அந்த குழந்தையை திருப்பி தோளில் சுமந்து கொண்டு தொழுதார்கள். சரி, இப்போ நீங்க ஓதுற பள்ளிவாசல்ல உங்களுக்கு எல்லா விதமான அனுமதி கொடுக்கப்படுதா? நீங்க தொழுவ வைக்கிறீங்களா, தொழுவுறீங்களா, உங்களை பெரியவர்கள் யாராவது விரட்டுறாங்களா? இது போல சூழல் உங்களுக்கு ஏற்படுதா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்க ஓதுற பள்ளிவாசல்ல நாங்க தொழுவுறதுக்கும் நாங்க தொழுவ வைக்கிறதுக்கும் நாங்க இக்காமத் சொல்றதுக்கும் நாங்க பாங்கு சொல்றதுக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்ப இந்த செய்தியில இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தைகள் பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வரும் பொழுது குழந்தைகள்னா அவங்க அழுவதான் செய்வாங்க, குழந்தைகள்னா அவங்க சத்தம் போட்டு சேட்டை பண்ணதான் செய்வாங்க. இருந்தாலும் குழந்தைகளை அழைச்சிட்டு வரத, பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வரத ரசூல்லா தடை செய்யாம தொழுகைகளே ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா சில மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. குழந்தை அழுதா தொழுகையை சுருக்கிறதும், அந்த பெற்றோர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த தொழுகையை ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் விரைவா முடிச்சிடுறாங்க. அப்ப இதுல இருந்து குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வரும் பொழுதுதான் அந்த குழந்தை நாளைக்கு அந்த பள்ளிவாசல்ல ஒரு சிறுவனாகவோ ஒரு இளைஞனாகவோ ஒரு பெரியவனாகவோ வளரும் பொழுது அந்த பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சரி, இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்களிடத்துல போய் சலாம் சொன்னதாகவோ, சிறுவர்கள் விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது ரசூல்லா அவங்களை சந்திச்சு பேசினதாகவோ ஏதாவது செய்தி இருக்கா உங்களுக்கு? அப்படி எதுவும் தெரியுமா? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், அவர்கள் சிறுவர்களை கடந்து சென்ற போது அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறே சிறுவர்களுக்கு சலாம் கூறி செல்வார்கள். சரி, இப்ப நீ ஏன் சிறுவனா இருக்கீங்க, உங்களை விட சிறுவனுக்கு, உங்களை விட வயசுல கம்மியா உள்ளவனுக்கு நீங்க சலாம் சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது? நான் சிறுவர்களுக்கும் சலாம் சொல்வேன், பெரியவங்களுக்கும் சலாம் சொல்வேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்படிதான் இருக்கணும். நம்ம ஒரு பெரியவங்களை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சலாம் சொல்லணும். ஒரு சிறியவங்களை பார்த்தாலும் அந்த சின்ன பிள்ளைங்க அவங்க சலாம் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம 2-3 தடவை சலாம் சொல்லி சொல்லி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்மளை விட பெரிய ஆள் நமக்கு சலாம் சொல்றாங்க, இப்போ நம்ம அவங்களுக்கு முன்னாடி சலாம் சொல்லணும் அப்படின்னு உங்களை முந்திக்கிட்டு போட்டி போட்டு விளையாட்டுத்தனமா என்ன செய்வாங்கன்னா அடுத்தடுத்து நீங்க வரும் பொழுது நீங்க சலாம் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. அப்ப சின்ன பிள்ளைன்னா அவன் தான் எனக்கு சலாம் சொல்லணும், நான் பெரியவங்களுக்கு தான் சலாம் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருக்குது. பெரியவர்கள், அதாவது சிறியவர்கள் பெரியவர்களுக்கும், ஒரு பெரும் கூட்டத்தினர் சிறு கூட்டத்திற்கும் இப்படி சலாம் சொல்லுங்க ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறாங்க. இந்த வழிகாட்டுதலை நம்ம எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும், எப்படியெல்லாம் அந்த வழிகாட்டுதலை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சிறுவர்கள்ட்டையும் குழந்தைகள்ட்டையும் சலாம் சொல்லும் போது அந்த சிறுவர்களும் குழந்தைகள் என்ன செய்வாங்க, அடுத்தடுத்து நம்மளும் சலாம் சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, இப்ப சிறுவர்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அன்பு காட்டி இருக்கிறாங்களா? தன்னிடத்துல ஒரு குழந்தைகளிடத்துலயோ சிறுவர்களிடத்துலயோ அன்பா பேசுறது, அன்பா நடந்துக்கிறது, அன்பா விளையாடுறது, இது போல ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை ஹசனை முத்தமிடுறாங்க. அதை பார்த்த பக்கத்துல இருந்த அக்ரஃப் இப்னு ஹாசிம் அவங்க சொன்னாங்க, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா நான் அவங்களுக்கு முத்தமிட்டதில்லை அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
பிறரிடம் அன்பு காட்டாதவர்களுக்கு அல்லாஹ் அன்பு காட்ட மாட்டான் என்று சொன்னாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, சிறுவர்களிடத்துலையும் குழந்தைகளிடத்துலையும் நம்ம அன்பு செலுத்துவவர்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஒரு பெரியவங்க குழந்தைகளுக்கு சிறுவர்களிடத்துல அன்பை நம்ம செலுத்தணும். அன்பை செலுத்துறதுங்கிறது இஸ்லாத்துல அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு தெரிய வருது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ரஹீக் ஈசா, நீங்க சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் வந்து சிறுவர்களிடத்துல ஒரு ஜாலியா ஒரு அன்பா விளையாட்டுத்தனமா ரசூலுல்லாஹ் என்னைக்காவது பேசியிருக்காங்களா? அனஸ் பின் மாலிக் ரலி அவங்க அறிவித்திருக்காங்க. நூல் புகாரி 6129. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எங்களோட இனிமையாக பழகுவாங்க. எந்த அளவுனா, நான் சிறுவனாக இருக்கும்போது என் தம்பி அபூ உமரை பார்த்து கேட்பாங்க, அபூ உமரே, நீ ஒரு சின்ன குருவி வச்சிருப்பில்ல, அதுக்கு என்ன ஆகிவிட்டது என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமரை பார்த்து கேட்பாங்க. சரி, இப்ப நீங்க இது மாதிரி ஏதாவது சிட்டுக்குருவி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி ஏதாவது வளர்த்தது உண்டா? நானே ஒரு ரஸ்மின்னு ஒரு பூங்கத்தை வச்சிருந்தேன். அது வந்து இன்னொரு பாட்டியை வந்து கேட்டாங்கன்னு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவரிடத்துல அன்பாவும் இருந்தாங்க. அவங்களுக்கான சிறுவர்களுக்கான எல்லா உரிமைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு கொடுத்தாங்க. விளையாட்டுத்தனமா ரசூலுல்லாஹ் பேசினாங்க. இதோடு நிறுத்திக்காம அந்த சிறுவர்களை வந்து மார்க்க அடிப்படையில வார்த்தெடுத்தாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சிறுவன் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில எப்படிலாம் வாழணும், எப்படின்னா சமூகத்துல நடக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சரி, அதுல ரசூலுல்லாஹ் ஏதாவது சிறுவர்களுக்கு சொன்ன அறிவுரைகள், சிறுவர்களுக்கு சொன்ன வழிகாட்டுதல், ஹியாஸ் நீங்க சொல்லுங்களா பாப்போம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், உனக்கு நான் சில சொற்களை கற்றுத் தருகிறேன். அல்லாஹ்வின் விஷயத்தில் பேணுதலாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வின் விஷயத்தில் பேணுதலாக இரு, அல்லாஹ்வை கண்முன்னே பெற்றுக்கொள்வாய். நீ எதையாவது கேட்பதாக இருந்தால் அதை அல்லாஹ்விடத்தில் கேள். மேலும் நீ உதவி தேடுவதாக இருந்தால் அதை அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. அறிந்து கொள், அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடினால் தவிர அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. அனைவரும் சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை செய்ய நாடினால் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த ஒரு தீமையையும் அவர்களால் செய்ய முடியாது. எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன. இந்த அறிவுரை இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் தான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம நாகப்பட்டினம் மக்தம் மதரசா மாணவர்களோடு ஒரு சிறிய கலந்தாய்வு இப்போது முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வேறு வேறு புதிய மாணவர்களோடு புதிய வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.